Hi, hello, welcome back to class. இது நமக்கு third class. கொஞ்சம் வீடியோ டிலே ஆயிடுச்சு, சாரி. நம்ம ஆக்டிவ் டைரக்டரி டொமைன் ஆப்ஜெக்ட்ஸு, டொமைன் கண்ட்ரோலர் ப்ளஸ் ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டாலேஷன், பில்ட்இன் குரூப்ஸ் எல்லாம் பார்த்துருக்கோம். இது வந்து நான் இந்த கிளாஸில் நான் உங்களுக்கு எப்படின்னா மல்டி டொமைன் கான்செப்ட்ஸில் மூவ் பண்ணலான்னு இருக்கோம். மல்டி டொமைன்ஸ் அப்படின்னா சைல்ட் டொமைன், ட்ரீ டொமைன், இதெல்லாமே இனிமேல் வர வீடியோஸில் பண்ணலான்னு. மல்டி டொமைன்ஸ்னால் ஏடிசி, ஆர்டிசி, சிடிசி பார்க்கலாமே நம்ம. ஃபஸ்ட்டு முதல்ல நமக்கு ஆப்ஜெக்ட்ஸ், கிளாஸஸ், ஆட்ரிபியூட்ஸ், ஏடி ஸ்கீமா, என்டிடிஎஸ், ஃபைல் பார்ட்டிஷன்ஸ் అనేది இந்த தேர்ட் கிளாஸில் பார்க்கலாம். இப்போ ஆக்டிவ் டைரக்டரிக்குள்ளே நீங்கள் உள்ளே போனீங்கன்னா C1 தான் என்னோடய கம்ப்யூட்டர். நீங்கள் பழைய வீடியோஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். இது தமிழ் வெர்ஷன் வீடியோஸ் ஆக்டிவ் டைரக்டரியில். இதில் இங்கிலீஷ் வெர்ஷன்ஸ் பண்ணியிருக்கேன், அதில் கொஞ்சம் டிலே இருக்குது. நான் எல்லாம் மிக்ஸ்டு பண்ணுறேன். இப்போ இது ekascloud.com அనే ஒரு கம்பெனி. அந்த கம்பெனியில் அதான் டொமைன், அந்த டொமைனில் யூசர்ஸு. நமக்கு என்ன வேணும்னா ஆப்ஜெக்ட்ஸ். அப்போ இங்கே தெரியுது பார்த்தீங்களா, இது எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸ் தான். ஆக்டிவ் டைரக்டரி டெக்னிக்கல் வேர்ட்ஸில் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. மேபி நீங்கள் பார்க்கலாம், இது என்னடா 2012 தான் யூஸ் பண்ணார் இவர் அப்படின்னா. 2012 கிடையாது. நீங்கள் விண்டோஸ் NT, விண்டோஸ் சர்வர் 2000 எடுத்தாலும் ஆப்ஜெக்ட்ஸ் தான். நம்ம என்ன OSல படிக்கிறோம் ஆனால் இல்லை, ஃபஸ்ட்டு நம்ம சப்ஜெக்ட் என்ன படிக்கிறோன்னு தான் இம்பார்ட்டண்ட். அதனால நான் 12R2 எடுத்திருக்கேன். இன் அப்கமிங் கிளாஸஸில் நான் 19க்கு ஷிஃப்ட் பண்ணிட்டேன். பட் எனிவே அதில் நம்ம ஏடி தான் படிக்க போகிறோம். ஏடிக்குள்ளே பேஸில் அது கான்ஸ்டன்ட், என்ன வாய்ஸில் படித்தாலும் அதே தான். மேபி கொஞ்சம் அப்பீரியன்ஸ் மாறும் தவிர, உள்ளுக்குள்ளே ஃபீச்சர்ஸ் மாறும் தவிர ஆஸ் இட் இஸ் ஒன்று தான் இருக்கும். ஸோ அதனால நான் 12R2 எடுத்திருக்கேன் இங்கே. இப்போ நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் ஆப்ஜெக்ட்ஸு கிளாஸஸ். இதுக்கு முதல்ல ஆப்ஜெக்ட்ஸ் தான் பார்க்கணும், கரெக்டாக? இந்த ஆப்ஜெக்ட்ஸ்க்கு டெஃபினேஷன் என்ன? நான் கொஞ்சம் மேனுவலாக ஸ்லோலி டைப் பண்ணுறேன். நான் ஸ்லைட்ஸ் எல்லாம் யூஸ் பண்ண மாட்டேன், எனக்கு அது பிடிக்காது. மேபி பழைய வீடியோஸில் யூஸ் பண்ணியிருப்பேன், அது ஒரு சும்மா ரெடிமேடாக இருந்தது, அதனால் யூஸ் பண்ணேன். ஆப்ஜெக்ட்ஸ். ஒருவேளை இந்த வீடியோ ரொம்ப ஸ்லோவாக இருக்குன்னா நீங்கள் கொஞ்சம் யூடியூப்பில் அந்த ஸ்பீடப் பண்ணுறதுக்கான ஃபெசிலிட்டி இருக்கும். இந்த கீழே செட்டிங்ஸில் போனால் அதில் போய்ட்டு நீங்கள் ஸ்பீடப் பண்ணிக்கோங்க. Objects are accounts in AD database. Objects, accounts அப்படின்னா என்ன மீனிங்கு? நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்களா ஆக்டிவ் டைரக்டரியில், அது எல்லாமே ஆப்ஜெக்ட்ஸு, அக்கௌண்ட்ஸ் ஆர் அக்கௌண்ட்ஸ் இன் அ ஃபார்ம் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ்ன்னு சொல்லுங்கள். ஆப்ஜெக்ட்ஸ் இன் அ ஃபார்ம் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்ன்னு சொல்லுங்கள். எப்படி வேணால் சொல்லிக்கோங்க, இது உங்களோட இஷ்டம். இப்போ இங்கே இன்னொரு சில கேள்வியெல்லாம் இருக்குது. சார் எனக்கு எக்ஸாக்ட் டெஃபினேஷன் வேணும்னா நீங்கள் கூகுளில் போய் தேடுங்க. நான் உங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு ஒரு சிம்பிளான லைன்ஸ் எடுக்கிறேன். நமக்கு ஒரு வேர்டுக்கு மீனிங் என்ன, ஒரு வேர்டுக்கு ஒரு டெஃபினேஷன் என்ன சொல்கிறீங்க, ஒரு வேர்டுக்கு மீனிங் புரிய மாதிரி ஒரு சென்டென்ஸ் வேணும். அது கிராமர் மிஸ்டேக் இருந்தாலும் நீங்கள் கூகுளில் போய் சர்ச் பண்ணிக்கோங்க. இது எது மெயின் பண்ணி சொல்கிறேன்னா, நம்ம தமிழ்லே பண்ணணும் வீடியோ, தமிழில் இருந்தால் ரொம்ப ஈஸியாக புரியும், அந்த மக்களுக்காக தான் இது பண்ணுறேன். நீங்கள் ரொம்ப சூப்பர் இங்கிலீஷாக தெரிஞ்சிருந்தால், எல்லாம் தெரிஞ்சால் தான் இப்போ நீங்கள் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணிவிடுங்க, தேவைப்படாது. ஸோ உங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியாதா, சிம்பிள் பேசிக் இங்கிலீஷில் நம்ம ஒரு மதர் டங் லாங்குவேஜில் புரிஞ்சுக்கணுமா, அப்போ இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். ப்ளஸ் அக்கௌண்ட்ஸ்னா நான் மிஸ் பண்ணிட்டேன். ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னா என்ன மீனிங் இதுக்கு? நம்ம ஆக்டிவ் டைரக்டரியில் நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. யூசர் ஆப்ஜெக்ட் இருக்கும், குரூப் ஆப்ஜெக்ட், கம்ப்யூட்டர் ஆப்ஜெக்ட், தென் கான்டாக்ட். இதெல்லாமே நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது, நிறைய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். இதான் மேஜராக இருக்கும். சர்வீஸ் ஆப்ஜெக்ட் அங்கே இருக்குது, அது தேவைப்படாது, இப்போ அப்புறமா பேசுவோம். இது கம்பல்சரியாக யூஸ் பண்ணுவாங்க.
யூசர் ஆப்ஜெக்ட் எதுக்காக யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னா ஆக்டிவ் டைரக்டரியில் யூசர் ஆப்ஜெக்ட் யூஸ்ட் டு லாகின் அப்படின்னா எக்ஸ்பிளைன் பண்ணுற பாருங்க. ஒரு கம்பெனிங்க இது, இந்த கம்பெனியில் ஒரு எம்ப்ளாயி ஜாயின் பண்ணுறாரு, இது இல்லைங்க, இது இந்த ஸ்மைல், இந்த எம்ப்ளாயி ஜாயின் பண்ணுறாரு. இப்போ இந்த எம்ப்ளாயி அந்த கம்பெனியில் ஒரு கம்ப்யூட்டர் இருக்கும், அவர் அந்த எம்ப்ளாயி அந்த கம்ப்யூட்டரில் லாகின் பண்ணணுமா? அப்போ லாகின் பண்ணுறதுக்கு அந்த கம்பெனியில் இருக்க சர்வர், ஆக்டிவ் டைரக்டரி சர்வர், அந்த கம்பெனியில் இருக்க ஆக்டிவ் டைரக்டரி சர்வரில் என்ன பண்ணணும்? அவர் யார் அட்மினாக இருப்பாரோ அவர் போயிட்டு ஒரு யூசர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். புரியுதா? யூசர் ஆப்ஜெக்ட். அப்போ யூசர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணாதான் அவரால் இங்கே லாகின் பண்ண முடியும். யூசர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணலைன்னா அவர் லாகின் பண்ண முடியாது. அப்படின்னா ஆப்ஜெக்ட் தான் யூசர் ஆப்ஜெக்ட், ஆனால் பர்பஸ் என்ன? லாகின் பர்பஸ். சார் ஒருத்தர் லாகினே பண்ண மாட்டார் சார் அப்படின்னா அவர் தேவையில்லை யூசர் ஆப்ஜெக்ட்டு. புரிஞ்ச? ஒருத்தர் யூசர் லாகின் பண்ணணும்னா கம்பல்சரி யூசர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும். இப்போ யூசர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன மேண்டட்டரியாக தேவை? மேண்டட்டரி கம்பல்சரியாக ஒரு ஆக்டிவ் டைரக்டரியில் யூசர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன தேவை போய் பார்க்கலாம். இங்கே ஆக்டிவ் டைரக்டரியில் இருக்குங்க இந்த விஎம். ஜஸ்ட் 1 minute, எனக்கு அந்த ஃபுல் ஸ்க்ரீன் தான் வேணும். நான் ஷிஃப்ட் பண்ணால் ஃபுல் ஸ்க்ரீனாக வரும். ஓகே ஃபைன். பாருங்கள், இப்போ ரைட் கிளிக் பண்ணுறேன், நியூ கிளிக் பண்ணுறேன், ஒரு யூசர் இருக்கா, யூசர் ஆப்ஜெக்ட் அப்படின்னு. ஆனால் கிளிக் பண்ணுறேன், யூசர் ஐக்கான் கிளிக் பண்ணுறேன். இதில் என்ன தெரியுது நமக்கு? ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம். அப்போ ஃபஸ்ட்டு நேம் டைப் பண்ணலாம். மோஸ்ட்லி லாகான் நேம் தான் கம்பல்சரி. லாகான் நேம் என்ன பேர் யூஸ் பண்ணலாம்? குமார்னு யூஸ் பண்ணலாம், ஏதோ ஒரு பேர் குமார். நெக்ஸ்ட் போக முடியாது அப்படின்னா என்ன டைப் பண்ணணும்? குமார்னு யூஸ் பண்ணுறேன். இப்போ நெக்ஸ்ட்டு போக முடியும். இப்போ ஃபஸ்ட்டு நேம் கம்பல்சரி, இதையும் தூக்கிடுங்க. இப்போ போக முடியாது. புரியுது ஆப்ஷன்ஸ் என்னன்னு? ஃபஸ்ட்டு நேம் மேண்டட்டரி, லாகான் நேம். நீங்கள் லாகான் நேம் என்ன ஒன்று டைப் பண்ணுங்கள். ஃபார் எக்ஸாம்பிள் இஎஸ் இல்லை இஇ 100 எகாஸ் கிளவுட் எம்ப்ளாயி, எகாஸ் கிளவுட் எம்ப்ளாயி ஐடி. மோஸ்ட்லி கம்பெனிஸில் என்ன பண்ணுவாங்கன்னா எம்ப்ளாயீஸ் ஐடி தான் யூஸ் பண்ணுவாங்க. ஏன்னா குமார் அண்ணா 4 குமார் இருப்பாங்க, ஜான் அண்ணா 4 ஜான் இருப்பாங்க. அப்போ எந்த ஜான் எப்படி கொஞ்சம் கஷ்டமாக இருக்குமா ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் இல்லாமல்? அதனால ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு அந்த எம்ப்ளாய்க்கு ஐடி கார்டு மேலே என்ன ஐடி கொடுத்துருக்காங்களோ அந்த ஐடி இங்கே கொடுத்துருவாங்க. அப்போ அந்த யூசரை இந்த ஐடி @ekascloud.com இல்லைன்னா ekascloud-ஓட நெட்பயாஸ் நேமு ப்ளஸ் எம்ப்ளாய் ஐடி வச்சு லாகின் பண்ண முடியும். ஸோ இங்கே எதுக்காக நான் இங்கே வந்தேன்னா இந்த ஃபஸ்ட் நேமு ப்ளஸ் யூசர் லாகான் நேம் అనేది மேண்டட்டரி. இப்போ இந்த நேம் இல்லாமல், ஐ மீன் இந்த வேல்யூஸ் இல்லாமல் என்னால் ஆப்ஜெக்டை உருவாக்க முடியாது. இனிஷியல்ஸ் அணி இருக்குங்க, ஆப்ஷனல். லாஸ்ட் நேம் இருக்குங்க, ஆப்ஷனல். நெக்ஸ்ட்டு போங்க. பாஸ்வேர்டு தரமாட்டேன், பார்ப்போம் என்ன நடக்கும்னு. ஃபினிஷு. எரர் கொடுக்குறாங்க, ரெட்டு மார்க் வந்தால் எரர், உங்களால் விண்டோஸில் பண்ணவே முடியாதுன்னு. சம்டைம்ஸ் எல்லோ மார்க் வரும். அப்படி வந்தால் வார்னிங்கோட எரரோட வார்னிங்கோட சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ண முடியும். ஆனால் ஒரு ப்ராப்ளம் இருக்கும்னு. எல்லோ மார்க் வந்தால், க்ரீன் மார்க் வந்தால் சக்ஸஸ்ஃபுல்லானு. இப்போ ரெட்டு மார்க்கு என்ன சொல்கிறாங்க? நீங்கள் கொடுக்குற பாஸ்வேர்டு பாலிசி இதுக்கு மீட் ஆகலைன்னு சொல்கிறாங்க. அது குரூப் பாலிசியில் சில பாலிசிஸ், அது எல்லாம் நம்ம லேட்டராக வர கான்செப்டில் படிக்கலாம். இப்போ நான் பாஸ்வேர்டுக்கும் ஒரு கண்டிஷன் இருக்குது. இப்போ நான் ஒரு பாஸ்வேர்டு டைப் பண்ணுறேன். இது என்ன பாஸ்வேர்டு கொடுத்துருக்கேன்னு தேவையில்லை. இங்கே பாஸ்வேர்டு ஆப்ஷன்ஸ் இருக்கும். யூசர் சேஞ்ச் பண்ணக்கூடாது, யூசர் மஸ்ட் சேஞ்ச் பாஸ்வேர்டு எக்ஸ்பயர் ஆகக்கூடாது, அக்கௌண்ட் டிசேபிளாக இருக்கணும். இதெல்லாம் வேல்யூஸ் வந்து ஆப்ஷனல். நீங்கள் செக் பண்ணுங்க, இல்லைன்னா அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட்டு போயிட்டு கிளிக் பண்ணிங்கன்னா யூசர் அக்கௌண்ட் க்ரியேட் ஆகிட்டார். அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் ஆகிறதுக்கு நமக்கு என்ன தேவைப்பட்டுச்சு? மேண்டட்டரியானா என்ன? லாஸ்ட் நேம், ஃபஸ்ட்டு நேம் லாகான் நேம், பாஸ்வேர்டு. புரியுதா? ஸோ இந்த வேல்யூஸ் இருந்தனால்தான், இந்த வேல்யூஸ் நீங்கள் சப்மிட் பண்ணனால்தான் ஒரு ஆப்ஜெக்டை சக்ஸஸ்ஃபுல்லி உருவாக முடிஞ்சிச்சு. இந்த ஆப்ஜெக்ட் வேல்யூஸ் மேண்டட்டரிக்கு இது வேணும். இந்த ஆப்ஜெக்டை உருவாகிறதுக்கு இது வேல்யூஸ் வேணும். ஆனால் ஆப்ஜெக்டோட பர்பஸ் என்ன? லாகின் பண்ணுறதுக்கு. பர்பஸ் லாகின், வேல்யூஸ் டு கிரியேட் ஃபஸ்ட் நேம் லாகான் நேம், பாஸ்வேர்டு. இது வேல்யூஸ்.
புரிஞ்சுதா? லாகின் பண்ணுறதுக்கு யூசர் ஆப்ஜெக்ட் வேணும். அடுத்த நெக்ஸ்ட் கான்செப்ட், நெக்ஸ்ட் குரூப் ஆப்ஜெக்ட். கரெக்டா? லெட்ஸ் குரூப் ஆப்ஜெக்ட். குரூப் ஆப்ஜெக்ட் பொதுவாக குரூப் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் இப்படி இருக்கும். நான் இந்த ஐகான்ஸ் கொண்டு வருவேன். குரூப் ஆப்ஜெக்ட், குரூப் ஆப்ஜெக்ட் எதுக்காகனா டு லிங்க் another object, to link another object. இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற நோட்ஸ் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த மாதிரி இந்த இந்த நம்ம சேனலுக்குள்ளே ஒரு குரூப்பாக ஜாயின் பண்ணணுன்னா இந்த வீடியோ கீழே ஒரு டெலிகிராம் குரூப் இருக்கும். நீங்கள் அந்த குரூப்பில் போயிட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அதில் நானும் இருப்பேன். இந்த சேனல் பார்க்குற நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் அதில் ஜாயின் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஏதாவது ஏடி ரிலேட்டடாக ஏதாவது கேள்வி கேட்கணுன்னா இந்த குரூப்பில் வந்து நீங்கள் கொஷின் பண்ணலாம். நான் நோட்ஸு, அப்கமிங் வீடியோஸோட லிங்க்கு எல்லாமே இந்த குரூப்பில் நான் போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். மெயின்லி இந்த குரூப்பு ஒரு ஸ்டடிக்காக தான். நம்ம தமிழ் மக்கள் எல்லாமே அதுக்குள்ளே வரணும். எல்லாமே நமக்குள்ளே இருக்க. இப்போ உங்களுக்கு ஒரு ஜாப் எங்கேயாவது இருந்தால் அந்த குரூப்பில் போஸ்ட் பண்ணலாம். அது மற்றவங்களுக்கு ஹெல்ப் ஆகும். எனக்கு தெரிஞ்ச ஜாப் ஏதாவது போஸ்ட் இருந்தால் அங்கே போஸ்ட் பண்ணுவேன். நோட்ஸ் இருந்தால் அங்கே போஸ்ட் பண்ணுவேன். ஏதாவது டெக்னிக்கல் ரிலேட்டடாக இருந்தால் அங்கே போஸ்ட் பண்ணிக்கலாம், அங்கே ஷேர் பண்ணலாம். இதுதான் இந்த குரூப்போட யூஸர். இந்த வீடியோட கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும், அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு, ஒரு குரூப் ஆப்ஜெக்ட் எதுக்காக க்ரியேட் பண்ணுறோம்? ஒரு ஆப்ஜெக்டை இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு லிங்க் பண்ணுறதுக்கு. அப்படின்னா நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு ஃபோல்டர் வச்சுருப்பீங்க. அந்த ஃபோல்டர் மல்டிபிள் யூசர்ஸ்க்கு ஷேர் பண்ணியிருப்பீங்க. அந்த ஷேர் பண்ணியிருக்க ஃபோல்டரு அந்த ஷேர் பண்ணியிருக்க ஃபோல்டர் மல்டிபிள் யூசர்ஸ்க்கு பர்மிஷன் செட் பண்ணணும்னா, அப்போ நீங்கள் ஒரு யூசருக்கு பர்மிஷன் செட் பண்ணுறதுக்கு பதிலாக ஒரு யூசர் பர்மிஷன்ஸ் செட் பண்ணுறதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணால் எல்லா யூசர்ஸை அந்த குரூப்பில் மெம்பர் ஆகி அந்த குரூப்புக்கு மட்டும் பர்மிஷன் செட் பண்ணால் ஆட்டோமேட்டிக்லி எல்லாருக்குமே இன்ஹெரிட் ஆகும் பர்மிஷன்ஸு. நம்ம ஃபைல் சர்வரான கான்செப்ட்டு ஒரு பெரிய சாப்டர். அது நம்ம வேறு வீடியோஸில் கிளாஸஸில் எல்லாம் பார்க்கலாம். ஆனால் இப்போதைக்கு இங்கே என்னென்னா ஒரு லிங்க் பண்ணுறதுக்கு இந்த குரூப் ஆப்ஜெக்ட் ஹெல்ப் ஆகும்னு சொல்கிறேன். ஸோ யூசர் ஆப்ஜெக்ட் இஸ் யூஸ் டு லாகின், குரூப் ஆப்ஜெக்ட் இஸ் யூஸ் டு லிங்க் பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுற ஆப்ஜெக்ட் தான் குரூப். லாஸ்ட் கிளாஸில் நம்ம இது பற்றி பேசியிருக்கோம். நான் ஏன் இந்த வீடியோன்னு சொல்லலைன்னா, இது நான் கிளாஸு, இது கோர்ஸாக நினைக்கிறோம், அதனால் நான் கிளாஸ்ன்னு சொல்கிறேன். நீங்களும் அப்படியே வச்சுக்கோங்க, கிளாஸ்ன்னு வீடியோக்கு பதிலாக. குரூப் சேல்ஸ் அనే ஒரு குரூப்பு. ஸ்கோப்பை பற்றி, டைப்ஸை பற்றி எல்லாம் வேறு கிளாஸ் வருங்க, இப்போ வேண்டாது. சேல்ஸு குரூப் అనేది க்ரியேட் பண்ணிட்டேன். இப்போ இந்த குரூப்பு க்ரியேட் பண்ணுறதுக்கு தேவைப்பட ரைட் கிளிக் பண்ணுறேன், நியூ கிளிக் பண்ணுறேன், குரூப்பு ஜஸ்ட்டு நேம் மட்டும்தான் நான் டைப் பண்ணேன். அப்போ குரூப்புக்கு நேம் தான் மேண்டிட்டரி, அதுக்கு பாஸ்வேர்டு இருக்காது, லாகான் நேம். ஏன்னா குரூப்போட பர்பஸே அது கிடையாது, லிங்க் பண்ணுறதுக்காக தான் குரூப்பு. ஒரு ஆப்ஜெக்ட்டு இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு லிங்க் பண்ணால் அந்த குரூப் ஆப்ஜெக்டாக ஆயிருக்கணும். இப்போ குமாரனை ஒருத்தர் ரைட் கிளிக் பண்ணி ஆட் டு ஏ குரூப் அண்ட் டைப் பண்ணி சேல்ஸ் நம்ம க்ரியேட் பண்ண குரூப்பு செக் நேம்ஸில் கண்டுபிடிச்சி ஓகே பண்ணிட்டோன்னா, அப்போ குமாரனை ஆப்ஜெக்டை இந்த சேல்ஸ் குரூப்பில் மெம்பர் ஆகிட்டாரு. மெம்பராக போய் பார்த்தா இருக்கும். இந்த பர்பஸ்க்காக தான் யூஸ் பண்ணுறோம். இது இப்போ குரூப் வச்சு இங்கே லாகின் பண்ணுறதோ இல்லை குரூப் வச்சு வேறு ஏதோ பர்மிஷன் கம்ப்யூட்டரில் கொடுக்குறதெல்லாம் பண்ண முடியாது. ஆனால் அது வேறு கான்செப்டில் வரும். நானே உங்களுக்கு வரேன், அந்த ஃபைல் சர்வரான சாப்டர் சிங்கிள் டொமைன் கான்செப்ட்ஸ் ஸ்டார்ட் ஆகட்டும், அப்போ அது அங்கே எல்லாமே உங்களுக்கு சொல்லித்தரேன். ஸோ இது வரைக்கும் உங்களுக்கு புரிஞ்சதுன்னு நினைக்கிறேன் குரூப் ஆப்ஜெக்ட். நெக்ஸ்ட்டு இன்னொரு ஆப்ஜெக்ட் என்ன இருக்குன்னா கம்ப்யூட்டர் ஆப்ஜெக்ட். கம்ப்யூட்டர் ஆப்ஜெக்ட் used to identify computers in the domain. Computer object. Computer objects. Computer objects used to identify. Computer objects used to identify. Identify
identify computers in the domain. Identify computers in the domain. இப்போ நான் உங்களுக்கு ஒரு கேள்வி கேட்குறேங்க. நான் சில டைமில் எப்படி பண்ணுறேன்னா, ஜஸ்ட் அ மினிட், இங்கே ஒரு சின்ன ப்ராப்ளம். கிளியர். நான் உங்களுக்கு சம்டைம்ஸு ஒரு சினாரியோ பேஸ்டாக நான் கொஷின் கேட்பேன். சினாரியோன்னா ஒரு கான்செப்ட் உருவாகி அதில் ஒரு கேள்வி கேட்டால் நீங்கள் ஆன்சர் சொல்லணும். இது வீடியோ ஆயிடுச்சு சார், எப்படி ஆன்சர் சொல்லணும்னா உங்கள் மனசுக்குள்ளே சொல்லுங்கள், இல்லைன்னா கமெண்ட் செஷனில் டைப் பண்ணுங்கள். கமெண்ட் எல்லாம் யாரும் பண்ண மாட்டாங்க, பிஸியாக இருப்பீங்க. இப்போ நீங்கள் ஒரு கம்பெனியில் ஒரு அட்மினாக இருப்பீங்க. அந்த அட்மினாக இருக்கவங்களுக்கு போயிட்டு நான் உங்களுக்கு கூப்பிட்டு கேட்குறேன், ஹலோ ஜி, இங்கே வாங்க ஜி, ஏன்னா உங்களோட கம்பெனியில் டோட்டலாக எத்தனை கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது அன்னு சொல்லுங்கன்னு கேட்குறேன். எத்தனை டொமைன் மெம்பர்ஸாக இருக்குது, எத்தனை டொமைன் கண்ட்ரோலர்ஸாக இருக்குது, எத்தனை டிபார்ட்மெண்ட்டில் யாராக இருக்கேன், அதை கேட்டால் நீங்கள் என்ன சொல்வீங்க? அப்போ எடுத்துகிட்டு போவீங்களா ஒரு ஃப்ளோரா? 1 2 3 4 5 6 7 8 அந்த மாதிரி கவுண்ட் பண்ணுவீங்களா? இல்லை என்ன பண்ணுவீங்க? டைரெக்டாக டொமைன் கண்ட்ரோலரில் போவீங்க, அந்த கம்ப்யூட்டர்ஸ் இருக்கும், அதில் போய் டெஸ்ட் பண்ணுவீங்க, செக் பண்ணுவீங்க. ஆனால் மோஸ்ட்லி கம்பெனிஸில் ஓயூஸ் யூஸ் பண்ணுவாங்க, ஓயூ ஆர்கனைசேஷனல் யூனிட்னு. அதெல்லாம் அப்புறமா வரும், பேசிக்கலாம். இப்போ நமக்கு கம்ப்யூட்டர்ஸ் தானே வேணும். அப்போ கம்ப்யூட்டர்ஸ் வேணும்னா அந்த கம்ப்யூட்டர்ஸ்குள்ளே போயிட்டு நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் எத்தனை கம்ப்யூட்டர்ஸ் இருக்குது. இப்போ நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். கம்ப்யூட்டர்ஸ் யாருமே இல்லை பாருங்கள். ஆனால் யார் டொமைன் கண்ட்ரோலர்? சர்வர் 1. சர்வர் 1 இது என்னது? கம்ப்யூட்டர் ஆப்ஜெக்ட். கம்ப்யூட்டர் ஆப்ஜெக்ட். அப்போ சர்வர் வந்தால் டொமைன் கண்ட்ரோலர் அனு எப்படி புரிஞ்சுக்க முடியுது? நம்ம இந்த ஆப்ஜெக்டை பார்த்தா தானே புரிஞ்சுக்க முடியுது. ஒருவேளை இந்த ஆப்ஜெக்டே இல்லைன்னா கம்ப்யூட்டர் இல்லைன்னு மீனிங் அது. இங்கே பாருங்கள், இப்போ கம்ப்யூட்டர்ஸில் யாருமே இல்லை. நான் எந்த டொமைன் கண்ட்ரோலர் டொமைன் மெம்பரை ஆட் பண்ணல. அப்போ மெம்பரை ஆட் பண்ணலன்னா இங்கே பிளாங்க்கு. அப்போ கம்ப்யூட்டர்ஸ் டொமைனில் இல்லைன்னு இப்படி தானே சொல்ல முடியுது. இல்லைன்னா ஒரு கம்ப்யூட்டரில் போயிட்டு செக் பண்ணுவீங்களா? இல்லைல்ல. ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் புரிஞ்சுதா? கம்ப்யூட்டர் ஆப்ஜெக்டோட பர்பஸ் என்ன? உங்கள் மனசுக்குள்ளே சொல்லுங்கள். நெக்ஸ்ட்டு contact object. Contact used to identify. இல்லை ஐடென்டிஃபை கிடையாது, இதுக்கு வேறு இன்ஃபர்மேஷனை கொஞ்சம் மாற்றி சொல்கிறேன். மறுபடி அந்த கம்பெனியை கொண்டு வரேன். இது கம்பெனிங்க. அந்த கம்பெனிக்கு முன்னாடி ஒருத்தர் நிற்பார். அது யாருன்னா செக்யூரிட்டி கார்டு. அந்த கம்பெனிக்கு முன்னாடி ஒருத்தர் இருப்பார். இந்த செக்யூரிட்டி கார்டு நீங்கள் கம்பெனிக்குள்ளே ஏசி ரூமில் உட்காந்து வேலை செய்யணும் அவசியம் இல்லை. ஏன்னா அந்த ஜாபே கிடையாது அவருக்கு. அவர் என்ட்ரன்ஸில் கேட்டு முன்னாடி இருப்பார். அங்கே ஒரு சின்ன கேபின் இருக்கும், அதில் இருப்பார். அதில் என்ன பண்ணுவார்? அவர் சிஸ்டம் இருந்தால் சிஸ்டமில் லாகின் பண்ணுவார், எதுவும் பண்ணுவாருங்க. இல்லைன்னா ஒரு புக்கு கொடுத்துட்டு அந்த புக்கில் வர எல்லாருக்குமே என்ட்ரி போடுங்கன்னு சொல்லியிருப்போம். அவர் போகிறவங்களுக்கு எல்லாமே என்ட்ரி இன் அண்ட் அவுட்டு போடுவார். அப்போ இவருக்கு போயிட்டு நீங்கள் யூசர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவீங்களா? இல்லைல்ல. அப்போ இந்த மாதிரி நிறைய எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க, அவங்கள கம்ப்யூட்டரில் லாகின் பண்ண மாட்டாங்க. ஸோ லாகின் பண்ணாத எம்ப்ளாயீஸ்க்கு நீங்கள் ஜஸ்ட் இன்ஃபர்மேஷன், ஒரு ஆப்ஜெக்ட் ஒரு எம்ப்ளாயோட இன்ஃபர்மேஷன் மெயின்டைன் பண்ணுறதுக்கு மேனேஜ் பண்ணுறதுக்கு மட்டும்தான் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவீங்க. அந்த ஆப்ஜெக்ட் தான் இங்கே என்ன சொல்கிறாங்க? கான்டாக்ட் ஆப்ஜெக்ட். கான்டாக்ட் ஆப்ஜெக்ட் யூஸ் டு ஸ்டோர் எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன். இன்ஃபோன்னு ஷார்ட் ஃபார்மில் சொல்கிற இன்ஃபர்மேஷன். ஒரு எம்ப்ளாயோட இன்ஃபர்மேஷனை மெயின்டைன் பண்ணணும்னா அப்போ கான்டாக்ட் ஆப்ஜெக்ட் தான் பர்ஃபெக்ட்டு. அப்போ அதுக்கு நான் என்ன பண்ணணும்? இங்கே சியில் போயிட்டு இங்கே ரைட் கிளிக் பண்ணி நியூ கிளிக் பண்ணி இதில் பிரிண்டர் வேண்டாம், என்னது? கான்டாக்ட் யார்? செக்யூரிட்டி ஜின்னு சொல்கிறேன். இப்போ எல்லாம் ட்ரெண்ட் அதுதானே, வாங்க ஜி, போங்க ஜி, ஆவு ஜி, காவு ஜின்னு. அந்த மாதிரி டிஸ்பிளே நேம் ஏதோ ஒன்று இருக்கலாம், ஆப்ஷனல். ஜஸ்ட் ஃபர்ஸ்ட் நேம் கொடுத்தாச்சு. பாருங்கள், ஐகான் பார்க்குறதுக்கு எப்படி இருக்குது?
இவர் யூசர் தான், கமல் யூசர் கெஸ்ட் யூசர் கிடையாதுங்க. இவருக்கு செக்யூரிட்டி கான்டாக்ட் ஆப்ஜெக்ட் இது. குமார் అనేది யூசர் ஆப்ஜெக்ட், கெஸ்ட் అనేది யூசர் ஆப்ஜெக்ட், தென் அட்மினிஸ்ட்ரேட்டர் யூசர் ஆப்ஜெக்ட், செக்யூரிட்டி குரூப் ஆப்ஜெக்ட். புரியுதா? இதே தான் ஆப்ஜெக்ட்ஸு. இவ்வளோ ஆப்ஜெக்ட் இன்னும் நிறைய இருக்குது. பிரிண்டர் ஆப்ஜெக்ட்டு. இப்போதுக்கு அந்த சுச்சுவேஷன் வேண்டாம். ஏன்னா இப்போ பிரிண்டர் ஷேர் பிரிண்டர் வேணும், அதுக்கு இங்கே ஆட் பண்ணணும், அது பிரிண்டிங் கான்செப்ட்குள்ளே போயிடும். ஸோ எது நமக்கு இப்போ கம்பல்சரியாக தெரியணும், இந்த கான்செப்ட் என்ன தேவையோ அது மட்டும்தான் இங்கே சொல்லி கொடுத்துருக்கேன். இப்போ நெக்ஸ்ட்டு மெயின் சப்ஜெக்ட்குள்ளே வரலாம். நம்ம ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாம் க்ரியேட் பண்ணுறோம். யூசர் ஆப்ஜெக்ட்டு, குரூப் ஆப்ஜெக்ட்டு, கான்டாக்ட் ஆப்ஜெக்ட்டு, கம்ப்யூட்டர் ஆப்ஜெக்ட் எல்லாமே க்ரியேட் பண்ணுறோம். எல்லாமே எங்கே சேவ் ஆகுது? ஆக்டிவ் டைரக்டரியில் சேவ் ஆகுது. ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு என்ன தேவை? ரொம்ப இம்பார்ட்டண்ட்டுங்க இது. நம்ம ஸ்கூல் டேஸில் எல்லாம் இந்த மார்க் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தோமா, ஸ்கூல் டேஸ் இப்படி. அதனால தான் இந்த தம்ப்நெயிலில், இந்த வீடியோட தம்ப்நெயிலில் போட்டிருப்பேன் இம்பார்ட்டண்ட்டுன்னு. ஏன் இம்பார்ட்டண்ட்டுன்னா, நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணி பாருங்கள் விண்டோஸ் சர்வரில், அப்போ புரியும் இம்பார்ட்டண்ட் எதுக்காகன்னு. இல்லை ஏற்கனவே அட்டன் பண்ணி இருந்தீங்கன்னா அதில் ஏதாவது கேள்வி கேட்டிருந்தால் இந்த வீடியோ கமெண்ட்டில் மென்ஷன் பண்ணுங்கள். இது உண்மையாக இம்பார்ட்டண்ட்டாக இல்லை சும்மா டம்மியான்னு. அப்போ ஆப்ஜெக்ட் உருவாகணும்னா இருங்க, ஒரு சில ஐகான்ஸ் எல்லாம் கொண்டு வந்துடலாம். அப்போ தான் நமக்கு பேசுகிறதுக்கு நல்லா இருக்கும். இதுதாங்க ஆப்ஜெக்ட்டு, யூசர் ஆப்ஜெக்ட்டு, குரூப் ஆப்ஜெக்ட்டு, இதெல்லாம் இருக்குது ஆப்ஜெக்ட்ஸ். ஆப்ஜெக்ட் உருவாகிறதுக்கு நமக்கு என்ன தேவை? ஆக்டிவ் டைரக்டரியில் யூசர் ஆப்ஜெக்ட், கம்ப்யூட்டர் ஆப்ஜெக்ட் இதெல்லாம் க்ரியேட் பண்ணுறீங்க. உருவாகிறதுக்கு என்ன தேவை? அதுக்கு தேவைப்படுது. ஃபஸ்ட்டு முதல்ல நான் காமிக்கிறேன், அப்புறமா அதை வச்சு பேசுகிறேன். ஓகே, இது இருக்கவா? இது ரைட் கிளிக் பண்ணுங்கள், நியூ கிளிக் பண்ணுங்கள். இது லிஸ்ட் இருக்கா? இந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருந்தால் தானே என்னால் யூசர் அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ண முடியும். யூசர் ஆப்ஜெக்ட் ஒருவேளை இந்த லிஸ்ட்டில் இது இல்லைன்னா என்னால் க்ரியேட்டே பண்ண முடியாது, அவ்வளோதான், விட்டுறணும். அப்போ என்ன சொல்ல வரேன், நீங்கள் யூசர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஏதோ ஒரு தேவை, அது இருந்தால் தான் க்ரியேட் பண்ண முடியும். அந்த ஆப்ஷன் இல்லைன்னா உங்களால் அது க்ரியேட்டே பண்ண முடியாது. ஸோ யூசர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணதுக்கு இந்த ஆப்ஷன் தேவை, குரூப் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணதுக்கு இது தேவை, கம்ப்யூட்டர் ஆப்ஜெக்ட் இதுக்கு, கான்டாக்ட், இந்த மாதிரி இதெல்லாம் லிஸ்ட் இருக்குங்க. இதெல்லாம் க்ரியேட் பண்ணணும், ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணணும்னா ஏதோ சம்திங் நமக்கு தேவைப்படுது. அது இல்லாமல் உருவாக முடியாது. இதுக்கு நான் ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நான் ஏன் பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்கிறேன்னு உங்களுக்கு மேபி லாஸ்ட்டில் புரியும். இப்போ நான் ஒரு கம்பெனி வச்சுருக்கேங்க. அந்த கம்பெனியில் ஒரு 50 எம்ப்ளாயிஸ் வேலை செய்கிறாங்க வச்சுக்கோங்க. இது சும்மா சொல்கிறேன், இதெல்லாம் எதுவும் இல்லை. நானும் ஒரு கம்பெனியில் ஒரு சின்ன ரோலாக வேலை செய்கிறேன். எக்காஸ் கிளவுட் அనే ஒரு கம்பெனி. அங்கே வந்து நம்ம பர்சனலைஸ்டு க்ளவுட் கம்ப்யூட்டிங் ட்ரைனிங் பண்ணுறோம். டேட்டா சயின்ஸ், க்ளவுட் கம்ப்யூட்டிங், டெவாப்ஸ் ட்ரைனிங் கொடுக்குறோம். பர்சனலைஸ்டுன்னா 1-to-1, ஒரு ஸ்டூடெண்ட் ஒரு ட்ரைனர் அப்படி தான் கொடுக்குறோம். ப்ளஸ் இங்கே 50 எம்ப்ளாயிஸ் இருப்பாங்க. நான் வச்சிருக்க கம்பெனியில் ஒரு 50 எம்ப்ளாயிஸ். இதுங்க என்னோடய கேரக்டர் இதுதான், நான் தான் இது. இப்போ எல்லா எம்ப்ளாயீஸ்க்கு ஐடி கார்டு நான் தான் ப்ரொவைட் பண்ணணும். அப்போ என்ன பண்ணுவேன்னா, ஒரு எக்ஸல் ஷீட்டில் எம்ப்ளாயி இன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு வரோம். என்ன எடுத்துகிட்டு வரோம்? சீரியல் நம்பர், எம்ப்ளாயி நேமு, எம்ப்ளாயி ஐடி, டெசிக்னேஷன், இதெல்லாம் எடுத்துகிட்டு வரேன். யார்கிட்ட வரேன்? ஒரு கடையில் வரோம். என்ன கடை? இந்த எம்ப்ளாயி ஐடி கார்ட்ஸ் எல்லாம் பிரிண்ட் பண்ணுவாங்களே, தெரியுமில்ல உங்களுக்கு? ஐடி கார்டு இதெல்லாம் பிரிண்ட் பண்ணிவிட்டு கொடுப்பாங்க. அந்த ஐடி கார்டு கிட்ட, அந்த கடைக்கிட்ட வரேன். இந்த எக்ஸல் ஷீட் எடுத்துகிட்டு வரேன் ஒரு இன்ஃபர்மேஷன். அவர் வந்து கேட்குறாரு எனர்ஜி வேணும்னு. நான் சொல்கிறேன், இந்த பாரு தம்பி, எனக்கு ஒரு 50 எம்ப்ளாயி ஐடி கார்ட்ஸ் வேணும்னு. சரி ஓகே சார் பண்ணிடலாம், நீங்கள் இன்ஃபர்மேஷன் கொடுங்கண்ணு. அவர் கொடுத்துட்டா அவரை இஷ்டத்துக்கு ஒரு டிசைன் போட்டு பண்ணிடுவாரா? அப்படி இல்லைல்ல. அப்போ என்ன பண்ணுவார், அவர் நானும் சேர்ந்து உக்காந்து ஒரு கம்ப்யூட்டரில் என்ன பண்ணுவோம், ஒரு டிசைன் ரெடி பண்ணுவோம். கரெக்டாக இல்லையா? ஒரு டிசைன் ரெடி பண்ணுவோம். என்ன மாதிரி டிசைனு சார்? எப்படி வேணும், கலர் எப்படி வேணும், சைஸ் எப்படி இருக்கணும், கம்பெனி ஃபாண்ட்ஸ் என்ன வேணும், ஃபோட்டோ எந்த சைஸில் வைக்கணும், அந்த எம்ப்ளாயி ஐடி
ஃபாண்ட்ஸோட கலர் என்ன, எல்லாமே ஒரு டிசைன் ரெடி பண்ணுறோமா. இதுக்கு ஒரு டெம்ப்ளேட் அந்த பேர் வச்சுக்கோங்களேன். டெம்ப்ளேட், இது டெம்ப்ளேட். இந்த டெம்ப்ளேட்டை எத்தனை டெம்ப்ளேட்ஸை ரெடி பண்ணணுங்க? 1 2 3 நீங்கள் இப்படி எப்படி நினச்சிட்டு சொல்லுங்கள், மனசுக்குள்ளே சொல்லுங்கள், இல்லைன்னா கற்று சொல்லுங்கள். ஏன்னா நீங்கள் ஒரு கிளாஸ் அட்டன் பண்ணுற ஃபீலிங் தான் இருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் ஏதோ வீடியோ பார்க்க மாதிரி இருக்கக்கூடாது. எத்தனை டெம்ப்ளேட்ஸ் வேணும்? 50 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, 50 எம்ப்ளாயி ஐடி கார்டு வேணும். அப்போ எத்தனை டெம்ப்ளேட்ஸ் ரெடி பண்ணணும்? 50 டெம்ப்ளேட்ஸ், 50 டிசைன்ஸ் ரெடி பண்ணணுமா? இல்லை. அப்போ ஒரே ஒரு டெம்ப்ளேட் தானே, ஜஸ்ட் 1 டெம்ப்ளேட். அது யூஸ் பண்ணி அந்த டெம்ப்ளேட் டிசைன் கொண்டு வந்து அதில் இன்ஃபர்மேஷன் சப்மிட் பண்ணுறோம். யாருப்பா? எடுத்துக்கோ, நேம் குமார் போடு, இது கம்பெனி நேம் தான், நான் கம்பெனி நேம். ஃபோட்டோ எடுத்துக்கோ, இது போட்டுக்கோ, நேம் எடு, இது எம்ப்ளாயி ஐடி எடு, இது டேட் ஆஃப் பர்த் ஆப்ஷனல்ல தேவையா, ஏதோ இந்த மாதிரி இன்ஃபர்மேஷன், டெசிக்னேஷன் போட்டுரு, அவ்வளோதான், ஃபிக்ஸு. எம்ப்ளாயி ஐடி கார்டு வந்துடுச்சு, டேக் போட்டு கொடுத்துரு. அப்போ அதே டிசைனில் வேல்யூஸ் மாற்றி 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 என்ன பண்ணுறோம்? ஐடி கார்ட்ஸ் உருவாகுறோம். ஸோ இந்த ஐடி கார்ட்ஸு உருவாகிறதுக்கு உள்ள டைப் பண்ண இன்ஃபர்மேஷன் வேறு. ஆனால் ஐடி கார்டு டிசைன் ஒன்று தான். ஒன் டிசைன் டு கிரியேட் மல்டிபிள் ஐடி கார்ட்ஸ். கரெக்டாக அதே மாதிரி தான் நானும் இங்கே என்ன சொல்கிறேன்னு தெரியுமா? நீங்கள் யூசர் ஆப்ஜெக்ட் உருவாகினீங்களே, இங்கே எத்தனை யூசர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம்? மில்லியன்ஸ் ஆஃப் யூசர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். 20,000 30,000, இது மில்லியன் கடலில் 10 lakhs 20 lakhs 30 lakhs கிரியேட் பண்ணலாம். எவ்வளோ வேணால் கிரியேட் பண்ணலாம். அது அவ்வளோ மோஸ்ட்லி கம்பெனியில் இருக்காது. thousands ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணாலே அதுக்கு ரெப்ளிகேஷனுக்கு, அந்த ட்ரபுள் ஷூட்டிங்க்கு நம்ம பாதி லைஃப் போயிடும். அந்த ஃபெசிலிட்டி கொடுத்துருக்காங்க. பட் நான் என்ன பாயிண்டில் சொல்ல வரேன்னா, நீங்கள் எத்தனை ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணாலும் ஆனால் ஆப்ஜெக்ட் உருவாகிறதுக்கு தேவைப்பட ஒரு டெம்ப்ளேட்டு காமன் தானேன்னு சொல்ல வரேன். காமன் டெம்ப்ளேட்டு. இப்போ இங்கே வாங்க, இது ரைட் கிளிக் நியூ யூசர், அப்போ இதே தாங்க டெம்ப்ளேட்டு, இதுதான் டெம்ப்ளேட்டு. இந்த டெம்ப்ளேட்டை கிளிக் பண்ணி இதில் வேல்யூஸ் டைப் பண்ணுவீங்க. இப்போ குமாரன் இது வரைக்கும் டைப் பண்ணிட்டேன்னா மறுபடியும் குமாரன் டைப் பண்ண முடியுமா? முடியாது. அதுக்கு ஒரு கொஞ்சம் பேசலாம் வாங்க. இங்கே ஒரு 2 எம்ப்ளாயோட ஐடி கார்டு எடுத்துக்கோங்கப்பா. 2 எம்ப்ளாயி ஐடி கார்டு. இது ரெண்டுத்தில் என்னென்னா காமனாக இருக்கக்கூடாது. காமன் ஷுட் நாட் காமன் என்னென்ன இருக்கக்கூடாது? சார் எல்லாத்துக்குமே ஒரே மாதிரி ஃபோட்டோ போட்டுருங்க, அப்படி முடியுமா? வேண்டாம், அப்படி பண்ணக்கூடாது. சார் எல்லாருக்குமே காமன் நேம் போட்டுடலாம், இல்லை அப்படியும் இருக்காது. காமன் எம்ப்ளாயி ஐடி இருக்குமா? இருக்காது. யாரோ ஒருத்தருக்கு 2 பேருக்கு காமன் நேம் இருக்கலாம். நானும் குமார், நீனும் குமார், 2 பேர் குமார், சேம் பின்ஷனு. அவன் காமன் ஐடி கார்டு இருக்கு, அவன் காமன் ஐடி இருக்காதுல்ல, எம்ப்ளாயி ஐடி. நோ காமன் ஐடி, நோ காமன் ஃபோட்டோ. சில வேல்யூஸ் காமனாக இருக்கக்கூடாது, கான்ஃப்ளிக்ட்ஸ் ஆகும். சரியா? அதே மாதிரி ஆக்டிவ் டைரக்டரியில் லாகான் நேம் காமனாக இருக்கக்கூடாது, பாஸ்வேர்டு காமனாக இருக்கலாம். சம் ஃபஸ்ட் நேம், சில இனிஷியல்ஸ் காமனாக இருக்கலாம். புரியுதா? கம்பெனி நேம் காமன் தாங்க இருக்கணும், கம்பெனி அட்ரஸ் காமனாக தான் இருக்கணும். இவருக்கு ஐபிஎம் போட்டுரு, இவருக்கு என்னது இன்ஃபோசிஸ், அப்படி இல்லை. ஒரு ஆர்கனைசேஷனில் ஒர்க் பண்ணுற எல்லா எம்ப்ளாயீஸ்க்கு காமன் நேம் இருக்கும், கம்பெனி நேம் இருக்கும், காமன் ஃபோட்டோ இருக்கக்கூடாது. சில வேல்யூஸ் காமனாக தான் இருக்கணும், சில வேல்யூஸ் காமனாக இருக்கலாம், சில வேல்யூஸ் இருக்கக்கூடாது. இதெல்லாம் கண்டிஷன்ஸ் இருக்குது. நான் ஏதோ எம்ப்ளாயி ஐடி கார்டு சொல்கிறேன்னு சொல்லிட்டு ஐடி கார்டுக்குள்ளே டீப்பாக போக வேண்டாம். நம்பர் 1 பாயிண்ட்டு, இந்த மாதிரி யாராவது கேள்வி கேட்குறாங்கன்னா நீங்கள் இந்த எக்ஸாம்பிள் போய்ட்டு அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். எனக்கு ஒரு யூடியூப்பில் ஒரு வீடியோ பார்த்தேன், எல்லாம் செம்மையாக சொல்லி கொடுத்தாரு. அது அப்படியே அவர்கிட்ட சொல்ல வேண்டாம். எக்ஸாம்பிள் யாருக்கு எப்போ யூஸ் பண்ணணும், ஒருத்தருக்கு சப்ஜெக்ட் தெரியலனா அவர் புரிய வைக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் அட்டாச் பண்ணி யூஸ் பண்ணணும். எக்ஸாம்பிள் எங்கே யூஸ் பண்ணக்கூடாது? நீங்கள் ஒருத்தருக்கு சப்ஜெக்ட் தெரியும், நீங்கள் ப்ரூவ் பண்ணிக்கிறீங்க எனக்கு தெரியும்னு, அந்த இடத்துல எக்ஸாம்பிள் யூஸ் பண்ணக்கூடாது, சப்ஜெக்ட் மட்டும்தான் எக்ஸ்பிளைன் பண்ணணும். இப்போ நான் உங்களுக்கு சப்ஜெக்ட் தெரியாது நினச்சிட்டு தான் நான் இங்கே வீடியோ பண்ணுறேன். இப்போ சப்ஜெக்ட் உங்களை எல்லாருக்குமே தெரிஞ்சிருந்தா அப்போ நான் இது வீடியோ பண்ணணும், நான் பண்ணியிருக்கவே மாட்டேனே. ஸோ உங்களுக்கு சப்ஜெக்ட் தெரிஞ்சவங்கள பார்க்குறாங்கன்னா விட்டுருங்க, அது எக்ஸாம்பிளே எடுத்துக்க வேண்டாம், ஸ்கிப் பண்ணிவிடுங்க, இந்த வீடியோ வேண்டாம். இல்லை எனக்கு சப்ஜெக்ட் தெரியாது அதுக்காக தான் இது பார்க்குறான்னா ஓகே, ஆக்செப்ட். புரிஞ்சுதா? டெம்ப்ளேட். ஸோ ஒரு டிசைன் வச்சு ஒரு டிசைன் வச்சு நம்ம நிறைய
எம்ப்ளாயி ஐடி கார்ட்ஸ் க்ரியேட் பண்ண முடியுதுன்னா அதே மாதிரி இங்கே ஆக்டிவ் டைரக்டரியில் கிளாஸஸ்ன்னு இருக்குது. கிளாஸஸ் இப்போ கிளாஸஸ் என்ன, கிளாஸஸ் ஆக்டிவ் டைரக்டரியில் கிளாஸஸ் ஆர் டிஃபைன், கிளாஸஸ் ஆர் டிஃபைன் பண்ணுறாங்க. கிளாஸ் டிஃபைன் டு கிரியேட் ஆப்ஜெக்ட்ஸ். எந்த மாதிரி ஆப்ஜெக்ட் வேணும் சார் உங்களுக்கு, அது கிளாஸ் தான் டிஃபைன் பண்ணுவான். சார் உங்களுக்கு யூசர் கிளாஸ் வேணுமா, சாரி யூசர் ஆப்ஜெக்ட் வேணுமா, யூசர் கிளாஸ் யூஸ் பண்ணுங்க. குரூப் ஆப்ஜெக்ட் வேணுமா, குரூப் கிளாஸ் யூஸ் பண்ணுங்க. கம்ப்யூட்டர் ஆப்ஜெக்ட் வேணுமா, கம்ப்யூட்டர் கிளாஸ் யூஸ் பண்ணுங்க, எக்ஸெட்ரா. காமிக்கிறேன். C1 போயிட்டு ரைட் கிளிக் பண்ணிட்டு யூசர்ஸில் உள்ளே போயிட்டு இது என்னது, இதெல்லாம் கிளாஸஸ் தான். கிளாஸஸ் சார் இங்கே எங்கேயும் இல்லையே, இது கிளாஸ்ன்னா இது இங்கே இல்லை, வேறு இடத்துல இருக்கும். நான் காமிக்கிறேன், இந்த வீடியோ எண்டில் காமிக்கிறேன். இது யூசர் கிளாஸ், இதோ இப்படி தான் இருக்கும். இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் உருவாகிறதுக்கு கிளாஸை தான் டிஃபைன் பண்ணுவேன் தான் சொன்னேன். இதுதான் டிஃபைன் பண்ணுவேன். என்ன கிளாஸ் வேணும், சாரி எந்த ஆப்ஜெக்ட் வேணும், யூசர் கிளாஸ் இருந்தால் யூசர் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம், குரூப் கிளாஸ் இருந்தால் குரூப் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணலாம். ப்ளஸ் ஐடி கார்டு வாங்க, எக்ஸாம்பிளுக்கு வரேன். ஒரு ஐடி கார்டில் எதுங்க மேண்டட்டரி பேராமீட்டர்ஸு கம்பல்சரி எது இருக்கணும். ஒரு எம்ப்ளாய் ஐடி கார்டு எடுக்கிறேன், அதில் என்னென்ன இல்லைன்னு சொல்லிட்டேன் பாருங்கள். ஃபோட்டோ இல்லை, நேம் இல்லை, ஐடி கார்டில் என்னது எம்ப்ளாய் ஐடி இல்லை, அப்போ அது ஐடி கார்டே இல்லை. புரிஞ்சுதா? அப்போ ஐடி கார்டுனால கம்பல்சரியாக சில வேல்யூஸ் இருக்கணும், அது இருந்தால் தான் ஐடி கார்டு. அது இல்லாமல் என்ன ஐடி கார்டு? அதே மாதிரி ஆக்டிவ் டைரக்டரியில் ஆட்ரிபியூட்ஸ்னே ஒன்று இருக்கு. ஆட்ரிபியூட்ஸ் என்ன? every object has attributes. Every object has attributes. இருக்கு. Two types of attributes, mandatory attribute, optional attribute. mandatory attribute, optional attribute. mandatory என்ன கம்பல்சரி இருக்கும். எம்ப்ளாய் ஐடி கார்டில் ஃபோட்டோ மேண்டட்டரி ஆட்ரிபியூட், ஃபோட்டோ இல்லைன்னா ஐடென்டிஃபை பண்ண முடியாது. நேம் கம்பல்சரி, டெசிக்னேஷன் கம்பல்சரி, என்ன எம்ப்ளாய் ஐடி கம்பல்சரி. அவர் எப்போ பிறந்தார் தேவையா, அவரோட பேன் கார்டு ஆதார் கார்டு லிங்க் பண்ணுங்க சார் தேவையா, ஆப்ஷனல் இல்லைங்குது. கல்யாணம் ஆயிடுச்சா இல்லையா தேவையா, இல்லை. ஸோ இதெல்லாம் ஆப்ஷனல். சில ஆட்ரிபியூட்ஸ் ஆப்ஷனல், சில மேண்டேட்டரி ஆட்ரிபியூட்ஸ். என்னென்ன ஆட்ரிபியூட்ஸ் மேண்டேட்டரி? ஃபஸ்ட் நேம், லாகான் நேம், வேறு என்ன பாஸ்வேர்டு, குரூப் க்ரியேட் பண்ணிங்கன்னா குரூப் நேம். நான் கொஞ்சம் ஷார்ட் ஃபார்மில் யூஸ் பண்ணுறேன். ஆப்ஷனல் ஆட்ரிபியூட்ஸ் என்ன? லாஸ்ட் நேம், இனிஷியல்ஸ். இன்னும் உள்ள நிறைய இருக்குங்க, காமிக்கலாமா? இருங்க போகலாம். இங்கே இது கேன்சல் பண்ணுங்கள். இந்த யூசர் ஆப்ஜெக்ட், இது ஆப்ஜெக்ட்குள்ளே ப்ராப்பர்ட்டிஸில் போங்க. இது உங்களுக்கு சப்ஜெக்ட் தெரிஞ்சால் உங்களுக்கு பெருசாக ஆச்சரியமெல்லாம் ஆகாது, தெரிஞ்சதானா. ஆனால் சப்ஜெக்ட் தெரியாமல் பார்க்குறீங்களா, ரொம்ப உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இல்லைன்னா போரிங்காக இருக்கும். போரிங்காக இருந்தால் வீடியோ உடனே க்ளோஸ் பண்ணிட்டு வேறு வீடியோ பார்த்துக்கோங்க. இல்லை கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குது, நம்ம கெரியர் சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஏதாவது ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் அப்போ கண்டினியூ பண்ணுங்கள். அப்படியே ஒரு லைக்கு கொடுத்துருங்க. ஃபஸ்ட் நேம், இனிஷியல்ஸ், லாஸ்ட் நேம், டிஸ்பிளே நேம், டிஸ்கிரிப்ஷன், ஆஃபீஸ், டெலிஃபோன், இமெயில், எது போனால் உள்ளே போனால் இதெல்லாம். அட்ரஸ் கிளாஸுங்க, ஸ்ட்ரீட்டு, போஸ்ட் பாக்ஸு, சிட்டி, ஸ்டேட், ஜிப், கண்ட்ரி, இதெல்லாமே ஆட்ரிபியூட்ஸ். கிளாஸ் கிளாஸ். டேப் எல்லாமே கிளாஸஸ். டேபுக்குள்ளே இருக்க எல்லாமே ஆட்ரிபியூட்ஸு. இதில் ஸ்ட்ரீட் அண்ட் டைப் பண்ணால் இது ஆட்ரிபியூட் வேல்யூ.
இது attribute இது attribute வேல்யூ வேறு attribute வேறு வேல்யூ வேறு கரெக்டா இப்போ இங்கே போனீங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் அ மினிட்டுங்க எனக்கு இது ஒரு வெப் அப்ளிகேஷனு இந்தியா சேவா என்னது ஸ்லோவாக இருக்குது இப்போ இங்கே பாருங்கள் யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் ஏதோ ஒரு அப்ளிகேஷன் ஆன்லைனில் போய் எடுத்துருக்கேன் விட்டுருங்க பாஸ்போர்ட் ஆஃபீஸ் செலக்ட் பண்ணிக்கோங்க அகமதாபாத் நான் இங்கே இல்லை சும்மா ஏதோ லிஸ்ட்டில் வந்து செலக்ட் பண்ணியிருக்கேன் கிவன் நேம் டைப் பண்ணுங்கள் இது நான் எதுக்காக இங்கே வந்தேன்னா பாஸ்போர்ட் ஆஃபீஸ் கிவன் நேம் சர் நேம் டேட் ஆஃப் பர்த் இமெயில் லாகின் ஐடி பாஸ்வேர்டு கன்ஃபார்ம் ஹிண்ட் இது எல்லாமே ஆட்ரிபியூட்ஸ் நீங்கள் இங்கே டைப் பண்ணுறீங்களா இது ஆட்ரிபியூட் வேல்யூ இது ஆட்ரிபியூட் வேல்யூ சும்மா நான் சொல்லதான்னு டைப் பண்ணியிருக்கேன் சர்நேம் அது கிடையாதுங்க இது ஆட்ரிபியூட் வேல்யூ சில எல்லாம் ஆப்ஷனல் சர்நேம் ஆப்ஷனல் பாருங்கள் ஸ்டார் மார்க் மேண்டிட்ரி இது மார்க் மேண்டிட்ரி அப்போ இந்த அப்ளிகேஷனில் இதெல்லாம் ஃபில் பண்ணி ரிஜிஸ்டர் பண்ணணும்னா மேண்டிட்ரி எல்லாம் ஃபில் பண்ணணும் வேல்யூஸ் நம்ம தான் டைப் பண்ணணும் ஆட்ரிபியூட்ஸ் அங்கே தான் இருக்கும் புரிஞ்சுதா அப்படி நான் ஏடிக்குள்ளே வந்திருக்கேன் பாருங்கள் லாஸ்ட் நேம் டிஸ்கிரிப்ஷன் ஆஃபீஸு டெலிஃபோனு ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே எங்கே இருக்குங்க ஆனால் வேல்யூஸ் இல்லை நம்ம தான் டைப் பண்ணணும் அது புரியுதா நம்ம மேனுவலாக டைப் பண்ணணும் அந்த ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே இப்போ ஃபைனலாக என்ன பாயிண்ட்டுக்கு வரேன்னா ஆட்ரிபியூட்ஸ் என்னன்னு தெரிஞ்சது கிளாஸஸ் என்னன்னு தெரிஞ்சது ஃபைனலி கிளாஸஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ் active directory schema இது one of the most important question இன்டர்வியூலும் கேட்பாங்க வாட் இஸ் AD ஸ்கீமான்னு கேட்பாங்க அப்போ நீங்கள் சொல்ல வேண்டியது இருக்கும் ஆக்டிவ் டைரக்டரி schema AD schema is a collection of active directory schema is a collection of classes and attributes AD schema is a collection of classes and attributes எல்லா attributes-ஓட collection எல்லா classes-ஓட collection சேர்ந்து தான் என்ன சொல்கிறாங்க AD schema-ன்னு சொல்கிறாங்க அப்போ AD schema எங்கே இருக்கும் அது எப்படி இருக்கும் எங்கே போய் பார்க்கணுன்னா அதுக்கு நீங்கள் ADDS ஓட டேட்டாபேஸ் ஃபைல் பார்க்கணும் ஆக்டிவ் டைரக்டரி டேட்டாபேஸ் ஃபைல் பார்க்கணும் வாட் இஸ் ஆக்டிவ் டைரக்டரி டேட்டாபேஸ் ஃபைல் அது எங்கே இருக்கும் ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்ணாலே பார்த்து சி பார்ட்டிஷனில் விண்டோஸ் ஃபோல்டருக்குள்ளே NTDS அనే ஒரு ஃபோல்டருக்குள்ளே தான் ஒரு ஃபைல் இருக்கும் அந்த ஃபைல் தான் இங்கே NTDS.dit அనే ஒரு ஃபைல் இருக்கும் இந்த DIT NTDS நியூ டெக்னாலஜி டைரக்டரி சர்வீசஸ் DIT டைரக்டரி இன்ஃபர்மேஷன் ட்ரீ அதோ டைப் பண்ணிடுறேனுங்க நியூ டெக்னாலஜி directory services dot directory information tree இதுதான் NTDS.dit ஃபைல் இப்போ இந்த ஃபைலுக்குள்ளே போய் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் 5 பார்ட்டிஷன் இருக்குமா there are 5 partitions of NTDS.dit ஃபைல் 5 partitions 5 பார்ட்டிஷன் இருக்கும் அதில் என்னென்ன பார்ட்டிஷன்னா schema partition next domain partition configuration partition missing next domain
DNS zones partition, then forest DNS zones partition. இதான் டோட்டலாக வர 5 பார்ட்டிஷன் இருக்கும். அது எங்கே? இந்த ஃபைலில் இருக்கும். இதுக்கு நான் என்ன பண்ணுவேன்னா இப்படி இந்த மாதிரி ஒரு மார்க் பண்ணுவேன். நான் இப்போவுமே இதுதான் பண்ணுவேன். இது ஒரு சர்க்கிள் தான். நீங்கள் NTDS ஃபைலாக வச்சுக்கோங்களேன். NTDS.dat ஃபைலாக வச்சுக்கோங்க. இதுதான் ஃபைல், சரியா? இப்போ இதில் கொஞ்சம் வேறு மாதிரி பண்ணுறாங்க. முதல்ல இது ஜஸ்ட் கவனிங்க என்னான்னு. இது பார்த்த உடனே உங்களுக்கு ஒரு ஞாபகம் வரும். இது பென்ஸ் மார்க் ஆகிடுச்சா? பென்ஸோட லோகோ இப்படி தான் இருக்கும். கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்கும். இல்லை, எக்ஸாக்ட்லி இப்படி தான் இருக்கும். இன்னும் சூப்பராக ட்ரா பண்ணியிருப்பேன். எனக்கு டைம் இல்லை, அதனால். ஸோ இப்படி பண்ணியிருக்கேன்னா, இப்போ நெக்ஸ்ட்டு இதே தான் பென்ஸோட லோகோ. அப்போ இது பார்த்த உடனே சில பேருக்கு கம்பெனியே மைண்டில் ஓடும், சில பேருக்கு கார் ஓடுது. என்னோட கார் இப்படின்னு, புரியுதா? நானும் இங்கே என்ன பண்ண வரேன்னா, இந்த நம்ம கான்செப்டுக்கு, நம்ம படிக்க போகிற சப்ஜெக்ட்டுக்கு ஒரு மார்க், பென்ஸ் மார்க் ரெடி பண்ணுறோம். நான் எப்போவுமே பழைய ஸ்டூடெண்ட்ஸ் யாராவது நீங்கள் இது பார்க்குறீங்கன்னா, இதே மாதிரி தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இதான் பார்ட்டிஷன்ஸ். இது ஒரு ஃபைல்னா இதில் 5 பார்ட்டிஷன்ஸ். இனிமேல் இன் ஃபியூச்சர் கிளாஸில் நான் இப்படி ஒரு சின்ன சர்க்கிள் போட்டு இப்படி போட்டேன்னா உங்களுக்கு என்ன தெரியும்? ஓ, இதில் 5 பார்ட்டிஷன் இருக்கா, இதான் நம்ம கான்செப்டான்னு புரிஞ்சுக்கணும் நீங்கள். இதில் 1 by 1 கொண்டு வரேன். இது என்ன பார்ட்டிஷன்? ஸ்கீமா பார்ட்டிஷன். ஸ்கீமா பார்ட்டிஷன். இது என்ன பார்ட்டிஷன்னா டொமைன் பார்ட்டிஷன். டொமைன் பார்ட்டிஷன். இது என்ன பார்ட்டிஷன்? கான்ஃபிகரேஷன். கான்ஃபிகரேஷன் பார்ட்டிஷன். நெக்ஸ்ட்டு இது கொஞ்சம் வேறு கலரில் வைக்கிறேன். ஏன்னா எனக்கு ஒரே கலர் பிடிக்காதுங்க, கலர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் நெக்ஸ்ட் என்ன? டொமைன். டொமைன் DNS zones partition. டொமைன் DNS zone partition. இது இன்னொரு பார்ட்டிஷன் இருக்கு, ஃபாரஸ்ட் DNS zone partition ன்னு சொல்லுவாங்க. ஃபாரஸ்ட் DNS zones partition. இது இப்படி இருக்கட்டும். இதுக்கு வேறு கான்செப்ட் இருக்கு, அது கொஞ்சம் லேட்டராக படிக்கலாம். இப்போ என்னால் உங்களுக்கு இந்த வீடியோவில் இது என்னால் புரிய வைக்க முடியாது, ரெட் மார்க்கு புரிய வைக்க முடியாது, சரியா? இதையும் புரிய வைக்க முடியாது. ஸ்கீமா டொமைன் DNS zone என்னால் புரிய வைக்க முடியும் இன்னொரு 10 மினிட்ஸில் மேக்ஸிமம். பார்ப்போம். இதுதான் நம்மளோட பிராண்ட் லோகோ, சரியா? இப்போ கிளாஸஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ்னு சொல்லியிருந்தோம். ஸ்கீமா பார்ட்டிஷன் எடுத்துக்கோங்க. ஸ்கீமா பார்ட்டிஷன். ஸ்கீமா பார்ட்டிஷன். இப்போ இந்த ஸ்கீமா பார்ட்டிஷன் நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா அதில் என்ன இருக்கும்னா, திஸ் பார்ட்டிஷன், இது ஸ்கீமா பார்ட்டிஷன். திஸ் பார்ட்டிஷன் contain all classes and attributes of active directory. என்ன சொல்ல வரான்? நல்ல கவனிங்க. இதில் என்ன ஸ்டோர் ஆகிருக்குமானா, எல்லா கிளாஸஸ் ஆட்ரிபியூட்ஸ் இங்கே தான் ஸ்டோர் ஆகிருக்குமா. கிளாஸஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ். அப்போ அந்த ஆக்டிவ் டைரக்டரியோட ஃபுல் கிளாஸஸ் ஆட்ரிபியூட்ஸ் இங்கே தான் ஸ்டோர் ஆகிருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ அது எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு? NTDS.dat. NTDS.dat ஃபைல் எங்கே ஸ்டோர் ஆகிருக்கு? இந்த பாத்தில் இருக்குது. இதெல்லாம் உங்களுக்கு காமிக்கணுமா? ஒரு வாட்டி இருங்க, போய் நான் உங்களுக்கு காமிச்சிட்டேன்னா ஒரு கிளாரிஃபை வந்துடும். பாருங்க, இங்கே சி பார்ட்டிஷனுக்குள்ளே போயிட்டு விண்டோஸ் ஃபோல்டருக்குள்ளே போயிட்டு NTDS, நீங்கள் ஆக்டிவ் டைரக்டரி இல்லாமல் இதெல்லாம் சர்ச் பண்ணக்கூடாது. நிறைய பேர் ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்ணாமல் போய் பார்த்துருவாங்க. சார் இல்லவே இல்லை சார். ஆமாம், இருக்காதுங்க. ஆக்டிவ் டைரக்டரி இன்ஸ்டால் பண்ண கம்ப்யூட்டரில் தான் போய் பார்க்கணும். NTDS.dat ஃபைல் ரைட் கிளிக் ஓப்பன் வித் அப்படியெல்லாம் ட்ரை பண்ண வேண்டாம். அது வேறு மாதிரி ஓப்பன் பண்ணணும். புரியுதா? அப்போ நம்ம இங்கே யூஸ் பண்ணுற ரைட் கிளிக் பண்ணால் வர கிளாஸஸ்ஸு ஒரு ஆப்ஜெக்ட்குள்ளே போயிட்டு இருக்க வேல்யூஸ் ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே, வேல்யூஸ் கிடையாது ஆட்ரிபியூட்ஸ்,
ஆட்ரிபியூட்ஸ் எல்லாமே எங்கே ஸ்டோர் ஆகிருக்குமா, அந்த ஸ்கீமா பார்ட்டிஷனில் தான் இருக்குமா. ஸ்கீமா இஸ் இட் ஸ்டோர்ஸ் இன் ஸ்கீமா பார்ட்டிஷன். ஸ்கீமா ஸ்டோர்ஸ் இன் ஸ்கீமா பார்ட்டிஷன். ஸ்கீமா எங்கே சார் இருக்கும், ஸ்கீமா பார்ட்டிஷனில் இருக்கும். இப்போ நான் ஒரு எம்சிஎஸ்சி ட்ரைனர், க்ளவுடு ட்ரைனர்ன்னு சொல்லுவாங்க. ஏன் நான் க்ளவுட் ட்ரைனர்னால் க்ளவுடு சொல்லிக் கொடுப்பேன். அதே மாதிரி இது ஒரு ஸ்கீமா பார்ட்டிஷன். எதுக்காக ஸ்கீமா பார்ட்டிஷன், இது இதில் ஸ்கீமா இருக்கும். ஸ்கீமா இருந்தால் தான் ஸ்கீமா பார்ட்டிஷன். புரிஞ்சுதா? இது எப்படி பிரித்து பார்க்குறதுன்றது நான் சொல்லித்தரேங்க. இப்போ இந்த கிளாஸில் லாஸ்ட்டில் சொல்லித்தரேன். டொமைன் பார்ட்டிஷன். டொமைன் பார்ட்டிஷனில் என்ன இருக்கும், டொமைன் பார்ட்டிஷன் contains domain related objects. Domain related objects are stored in this partition. domain related objects. நான் உங்களுக்கு ஒரு சிம்பிளாக ஒரு லைன் சொல்லணும், அதுக்காக நான் சொல்கிறேன். சார் இதெல்லாம் எனக்கு புரியல, எனக்கு தெரியாது, நான் போய் நீங்கள் எங்கேயாவது போய் சர்ச் பண்ணி எடுத்துக்கோங்க. உங்களுக்கு புரிய மாதிரி ஒரு லைன் கொடுக்குறேன். டொமைன் ஆப்ஜெக்ட்ஸ். இங்கே டொமைன் ஆப்ஜெக்ட்ஸ். டொமைன் ஆப்ஜெக்ட்ஸ். டொமைன் ஆப்ஜெக்ட்ஸ் எதுக்காக சொல்கிறேன், ஸ்ட்ராங் ரீசன் இருக்குது. ஃபாரஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் என்ன இருக்குது, அதனால தான். இப்போ அது ஃபாரஸ்ட் ஆப்ஜெக்ட்ஸ் என்னால் புரிய வைக்க முடியாது, நீங்கள் வெயிட் பண்ணணும். டொமைன் ஆப்ஜெக்ட்ஸ் என்ன சொல்ல வராங்க தெரியுமா, இங்கே ஆப்ஜெக்ட்ஸ்குள்ளே போயிட்டு ஆக்டிவ் டைரக்டரியில் இங்கே தெரியுதாங்க இதெல்லாம் ஆப்ஜெக்ட்ஸுங்க. இது கம்ப்யூட்டர்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ் இல்லை, இருந்தால் இங்கே தான் வரும். டொமைன் கண்ட்ரோல். இந்த டொமைனுக்குள்ளே இது கண்டெய்னர்ஸ், ஓயூஸ், ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே டொமைன் பார்ட்டிஷனுக்குள்ளே தான் இருக்கும். இப்போ நீங்கள் ரைட் கிளிக் பண்ணி ஒரு நியூ யூசர் டைப் பண்ணி அந்த யூசருக்குள்ளே என்ன டைப் பண்ணணும், ஏதோ ஒரு யூசர் நேம் டைப் பண்ணுங்கள். நான் என்னோடய பேரே நான் டைப் பண்ணுறேன், ஹுசைஃபா. நான் தான் ஹுசைஃபா யூசர் லாகான் நேம், அப்படி தான் நான் டைப் பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு பாஸ்வேர்டு மேண்டேட்டரி. இதெல்லாம் மேண்டேட்டரி தானே. வேல்யூஸோடு எங்கே சேவ் ஆகிருக்கும், அந்த டொமைன் பார்ட்டிஷன். இப்போ நான் க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்டு, ஐயோ எங்கே க்ரியேட் பண்ணிட்டேன், ரீஃப்ரெஷ் பண்ண இங்கே வந்துருச்சு. ஹுசைஃபா எங்கோ க்ரியேட் பண்ணிட்டோமே. கரெக்டாக தான் க்ரியேட் பண்ணியிருக்குமா, ஓ சாரிங்க, மிஸ் பண்ணிட்டேன். இப்போ பாருங்கள், ஹுசைஃபா ஆப்ஜெக்ட் எங்கே இருக்கு. நான் இந்த ஹுசைஃபா யூசர் ஆப்ஜெக்ட் உருவாகிறதுக்கு தேவைப்பட கிளாஸஸ் ஸ்கீமா பார்ட்டிஷனில் இருக்குது. ஆனால் ஆப்ஜெக்ட் போயிட்டு இங்கே இடத்துல சேவ் ஆகிருக்கு அப்படின்னு டொமைன் பார்ட்டிஷனில். இதுக்கு ஒரு சூப்பர் எக்ஸாம்பிள் சொல்லட்டுமா. நீங்கள் ஒரு கம்ப்யூட்டர் வச்சுருக்கீங்க, லேப்டாப். அந்த லேப்டாப்பில் சி பார்ட்டிஷன் இருக்குது, டி பார்ட்டிஷன் இருக்குது. சி பார்ட்டிஷனில் தான் நீங்கள் நிறைய ஆப்ரேட்டிங் சிஸ்டம்மு, விஎல்சி மீடியா பிளேயரு, நிறைய சாஃப்ட்வேர்ஸ் எல்லாம் இதில் தான் இன்ஸ்டால் ஆகிருக்கும். இப்போ டி பார்ட்டிஷனில் நிறைய மூவிஸ் வச்சுருப்பீங்க. இப்போ இந்த மூவிஸை ஓப்பன் பண்ணி ப்ளே பண்ணணுன்னா விஎல்சி பிளேயர் வேணும். அப்போ மூவி ஃபைல் எங்கே இருக்குது, டி பார்ட்டிஷனில் இருக்குது. அந்த மூவி ஃபைலை ப்ளே பண்ணுறதுக்கு தேவைப்பட அப்ளிகேஷன் சி பார்ட்டிஷனில் இருக்குது. அதானே. அப்போ சார் மூவி இங்கே தான் இருக்குது சார், அப்போ இங்கே தான் விஎல்சி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படி ரூல் இல்லையே, எல்லாமே ஒரே ஹார்ட் டிஸ்கில் தானே இருக்குது. அதே மாதிரி இங்கே என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் யூசர் ஸ்கீமா ஸ்கீமா பார்ட்டிஷனில் இருக்கும், அது யூஸ் பண்ணி உருவாகிற ஆப்ஜெக்ட்டு டொமைன் பார்ட்டிஷனில் இருக்கும். நெக்ஸ்ட்டு லாஸ்ட்டு இந்த ஏன்னா இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணலை, அதனால தான் லாஸ்ட்டுன்னு சொல்கிறேன். டொமைன் டிஎன்எஸ் ஜோன் பார்ட்டிஷன். நம்ம டொமைன் இன்ஸ்டால் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்கலி டிஎன்எஸ் க்ரியேட் ஆகும்னு நம்ம பேசியிருந்தோம். ஆனால் நான் டிஎன்எஸ் டீட்டெயிலாக போல, உங்களுக்கு வேணும்னா இங்கிலீஷ் வெர்ஷன் ஆஃப் கிளாஸஸ் இருக்குது, எல்லா டிஎன்எஸ் ஃபுல்லாக இங்கே சொல்லி கொடுத்துருக்கேன். அது வேணும்னா போய் பாருங்கள். டொமைன் நான் டிஎன்எஸ் இதிலும் தமிழிலும் கொண்டு வரேங்க. டொமைன் டிஎன்எஸ் ஜோன்ஸ், அது ஜோன்ஸ் தான் வருவாங்க, ஜோன்ஸாக வரும். பார்ட்டிஷன் சொல்லுவாங்க, டொமைன் டிஎன்எஸ் ஜோன்ஸ் பார்ட்டிஷன். டொமைன் டிஎன்எஸ் ஜோன்ஸ் பார்ட்டிஷன் அப்படின்னா டொமைன் இது எப்படி, யாராவது இது கொஷன் கேட்டால் அந்த கொஷனை ஆன்சராக சொல்ல வேண்டியது இருக்கும். இல்லைன்னா திஸ் பார்ட்டிஷன் contain domain DNS zone
இல்லைன்னா இப்படி சொல்லிடலாமா, DNS zone of the DNS zone of the domain. ஸோ நம்ம எந்த டொமைன் க்ரியேட் பண்ணியிருக்கீங்களோ அந்த DNS என்ன நேம் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க, acascloud.com அந்த ஒரு டொமைன் நீங்கள் க்ரியேட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஆக்டிவ் டைரக்டரியில் இதுக்கான DNS ஜோன்னு இந்த பார்ட்டிஷனில் இருக்குன்னு சொல்கிறேன். ஸோ திஸ் பார்ட்டிஷன் கண்டெய்ன்ஸ் DNS zone. இது இருக்கும், ஸ்டோர் ஆகிருக்கும். 3 சொல்லி கொடுத்துருக்கேங்க, 3 பார்ட்டிஷன் பற்றி, அதான் க்ரீன் மார்க். இது எல்லாம் எப்போ சார்னா நெக்ஸ்ட் கிளாஸும் கிடையாது, கொஞ்சம் கிளாஸ் ஒரு 4-5 கிளாஸ்க்கு அப்புறம் தான் வரும். இல்லைனா உட்காந்து ஒரு 5 hours 10 hours நான் கண்டினியூஸாக கிளாஸ் எடுக்கணும், எனக்கு நேரமே இல்லை, கொஞ்சம் பிஸியாக இருக்கும். அப்புறமா எங்கே போகலாம், இல்லை இதுதான் டொமைனா சரியா. இந்த டொமைனில் நான் DNS ஓப்பன் பண்ணுறேன். DNS ஓப்பன் பண்ணுறதுக்கான கமாண்டு DNS mgmt.msc. ஸோ நீங்கள் ஃபாஸ்ட்டாக டைப் பண்ணிட்டா, உங்களுக்கு வேணும்னா வீடியோ பாஸ் பண்ணி பாருங்கள். இங்கே இருக்க பாருங்கள், acascloud.com. இந்த DNSல இருக்க எல்லா ரெக்கார்ட்ஸ் எல்லாமே எங்கே சேவ் ஆகிருக்கு, இந்த பார்ட்டிஷனில் தான் சேவ் ஆகிருக்கு. அப்போ இந்த பார்ட்டிஷன்ஸ் எல்லாம் எப்படி ஓப்பன் பண்ணுறது, என்னால் ஓப்பன் பண்ண முடியுமா, என்னால் பார்க்க முடியுமா அப்படின்னா தாராளமாக பண்ண முடியும், தாராளமாக பார்க்க முடியும். இதுக்கு இப்போதைக்கு நான் இந்த டூல்ஸ் எல்லாமே ஹோல்டு பண்ணுறேன். ஐ மீன் அந்த 2 பார்ட்டிஷனை ஹோல்டு பண்ணியிருக்கேன். இது என்ன ஒரு சஸ்பென்ஸ், இது உள்ளே என்னடா நடக்குது என்னடா இருக்குன்னு தெரிஞ்சுக்கணுன்னா வெயிட் பண்ணுங்கள். இல்லை சார் நானே படிச்சுக்கிறேன்னா போய் படிங்க, ஆல் தி பெஸ்ட்டு. இப்போ இந்த பார்ட்டிஷன்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு டூல் இருக்குது, LDP அనే ஒரு டூல் இருக்குது. LDP LDAP அనే ப்ரோட்டோகால் பேஸ் பண்ணி தான் வந்திருக்கு. So LDP, it is a built-in tool in Active Directory Domain Controller. It is a built-in tool in AD Domain Controller which allows to view partitions of ntds.dit file. இன்னும் நமக்கு நிறைய ஃபைல்ஸ், நிறைய டூல்ஸ் எல்லாம் இருக்குது. பவர் ஷெல்லில் உள்ளே போகலாம், நிறைய டூல்ஸ் இருக்குது. இப்போதுக்கு எனக்கு பவர் ஷெல் அவ்வளோ சூப்பராக எல்லாம் தெரியாது, நான் பவர் ஷெல் ஸ்கிரிப்டிங் எல்லாம் கிடையாது. எனக்கு ஏடியில் உள்ள சப்ஜெக்ட் தெரியும். நான் எப்படி காமிக்கிறேன், அதோட என்ன காமிக்கிறேன்னு மட்டும்தான் நீங்கள் பார்க்கணும். என்ன பார்க்கணும், நம்ம 5 பார்ட்டிஷன் பார்க்கணும் சரியா. 5 பார்ட்டிஷன் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன், அது காமிக்கணும். அந்த 5 பார்ட்டிஷன் பார்க்குறதுக்கான மெத்தட் என்ன, அதோ இப்படி தான். நீங்கள் வேணும்னா ஸ்டெப் பை ஸ்டெப் ஒரு பென் பேப்பர் எடுத்துகிட்டு உக்காந்துட்டு நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. LDP டைப் பண்ணால் இந்த மாதிரி டூல் ஓப்பன் ஆகும். இதுக்குள்ளே கனெக்ஷன்ஸில் போயிட்டு கனெக்ட் பண்ணணும். எந்த சர்வரில் நீங்கள் இருக்கீங்க அந்த சர்வரோட நேம், ஃபுல் நேமு இல்லைன்னா ஐபி அட்ரஸ் நான் மறந்துட்டேன், தெரியாது எனக்கு. ipconfig 172. இதான் ஐபி அட்ரஸ். இந்த ஐபி அட்ரஸை எடுத்துகிட்டு இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். LDP டூலில் காப்பி ஆகிடுச்சு, என்னோட காப்பி ஆகலையா, பரவாயில்ல. 172.30.0.10 389 தான் இந்த LDAPோட போர்ட் நம்பர். ஓப்பன் பண்ணால் இங்கே கனெக்டட் ஆகிருக்கு சர்வர் 1.acascloud.com. கனெக்ஷனில் போயிட்டு பைண்ட் பண்ணணும். பைண்டன்னா யார், நீங்கள் யாரால் இதெல்லாம் பார்க்க முடியும், நம்ம யார் இப்போ தெரியுமா, இவர் தான் கிங் ஆஃப் ஆக்டிவ் டைரக்டரி. அவரால் என்ன வேணும் பண்ண முடியும், அதான் அட்மினிஸ்ட்ரேட்டர். அவரால் ஆத்தரைஸும் ஆகிட்டார். இங்கே போய் பார்க்கலாம் நீங்கள் கீழே ஆத்தன்டிகேட்டட்னு. அப்புறமா நெக்ஸ்ட்டு ட்ரீ வியூ ரெண்டு ஒன்று தான். இது இருப்பாருங்க, acascloud கான்ஃபிகரேஷன் ஸ்கீமா டொமைன் அப்படின்னா இது டொமைன் பார்ட்டிஷன், இது கான்ஃபிகரேஷன் பார்ட்டிஷன், இது ஸ்கீமா பார்ட்டிஷன், இது டொமைன் DNS zone பார்ட்டிஷன், இது ஃபாரஸ்ட் DNS zone பார்ட்டிஷன். இப்போ ஸ்கீமா பார்ட்டிஷன் ஓப்பன் பண்ணுங்கள். ஸ்கீமா செலக்ட் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணுங்கள். இது நான் காமிக்கிறதுலாம் ரொம்ப பழைய டூலுங்க. இது எனக்கு இண்டஸ்ட்ரியில் யூஸ் பண்ணுறாங்களா இல்லையா எனக்கு தெரியாது. நான் ஏதோ காமிக்கணும்னு நினச்சா நான் காமிக்கிறேன். அக்கௌண்ட் எக்ஸ்பயர், அக்கௌண்ட் நேம், ACS, ஏகப்பட்ட லிஸ்ட் இருக்குது. இதுதான் கிளாஸஸ் அண்ட் ஆட்ரிபியூட்ஸ்.
நீங்கள் இதெல்லாம் உங்களோட நீங்கள் ஓனாக ப்ராக்டிஸ் பண்ணும்போது இதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். இந்த கம்பெனியோட கம்ப்யூட்டர்ஸ் எடுத்துகிட்டு அங்கே சர்வரில் போயிட்டு ப்ராக்டிஸ் பண்ண வேண்டாம், ரொம்ப டேஞ்சரில் மாட்டிப்பீங்க. ஸோ டோன்ட் ப்ராக்டிஸ் திஸ் இன் ரியல் டைம் சர்வர்ஸ். it may harm, it may corrupt your things. You may create, இப்போ எப்படி நான் எப்படி சொல்கிறது, you cannot have, you will create a problem where you cannot solve the problem. அந்த மாதிரி ஆகிடும். ஒரு ப்ராப்ளம் சொல்யூஷனே இல்லாத ப்ராப்ளம் உருவாக்க வேண்டாம் ப்ளீஸ். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட கம்ப்யூட்டரில், லோக்கல் பிசியில், உங்கள் லேப்டாப்பில் ஒரு விஎம் இன்ஸ்டால் பண்ணி அதில் தான் ப்ராக்டிஸ் பண்ணணும். அவ்வளோ ஈஸியாக யாருக்குமே இது கொடுக்க மாட்டாங்க. ஒரு வேலை கொடுத்துருக்காங்கன்னா அது தெரியாமல் தான் கொடுத்துருக்காங்க. தெரிஞ்சு கொடுத்துருந்தா அப்யூஸ் பண்ண வேண்டாம். இது ரொம்ப சேஃபாக இருக்க இடம் வந்து எதுவுமே பண்ணக்கூடாதுங்க. இங்கே போய் பார்க்கலாம், நீங்கள் நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது. இப்போ நான் எதுவும் சொல்லித்தரல, இது லிஸ்ட்டை காமிக்க வந்தேன், அவ்வளோதான். இதுதான் லிஸ்ட்டு. என்ன லிஸ்ட்டு? கிளாஸஸ் ஆட்ரிபியூட்ஸோட லிஸ்ட்டு இருக்குது பாருங்கள். கிளாஸ் டிஸ்பிளே ரெஜிஸ்ட்ரேஷன் யூவில் சர்ச் பண்ணால் கீழே வந்தீங்கன்னா ABCDU யூசர் நேம், யூசர்னு இருக்கும் இல்லையா? கம்ப்யூட்டர் கிளாஸ், யூசர் கிளாஸ், என்னது இப்படி இருக்குது? சரி, நான் ஒரு இப்போ வந்ததுக்கு ஒரு இதை காமிக்கிறேன். அக்கௌண்ட்டு, சரியா? அக்கௌண்ட்டு காமிக்கணும். ஒரு யூசர் ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணி, நான் ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி இருந்தால் இதே யூடியூப்பில் ஸ்லோவாக பார்க்குற செட்டிங்ஸ் இருக்குது, பார்த்துக்கோங்க. ஸ்லோவாக போகிறேன்னா ஃபாஸ்ட்டாக பார்த்துக்கோங்க. ப்ராப்பர்ட்டிஸ் போனீங்கன்னா இங்கே இருக்குது பார்த்தீங்களா, அட்ரஸ், அக்கௌண்ட் இருக்கா? அக்கௌண்ட் இருக்குது. அக்கௌண்ட் எக்ஸ்பைர்ஷன் இருக்கா? அக்கௌண்ட் எக்ஸ்பைர்ஷன் இருக்குது. அப்புறமா அக்கௌண்ட் நேம் ஹிஸ்ட்ரி உள்ளே போனால் தெரியும். இன்னும் இந்த மாதிரி நிறைய இருக்குங்க. ஹோம் பேஜ் எல்லாம் இங்கே கண்டுபிடிக்கலாம். சும்மா பார்த்துட்டு விட்டுருங்க, அது நோண்டி எதுவும் பண்ண வேண்டாம். அப்படி ஏதாவது பண்ணிட்டீங்கன்னா சொல்லாமல் கிளம்பி ஓடிடணும் எங்கேயாவது கம்பெனியில். ஸோ சேஃப் ஆகிடுங்க, எதுவும் பண்ண வேண்டாம். ஜஸ்ட் செக் பண்ணுங்கள், நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் முதல்ல உங்களை கம்ப்யூட்டரில். புரிஞ்சுதா? இதான் 5 பார்ட்டிஷன்னு. ஆனால் 5 பார்ட்டிஷனில் 2 பார்ட்டிஷன் நான் பெண்டிங்கில் இருக்கேன். இது நான் எப்போ சொல்லித்தர முடியும்னா, கான்ஃபிகரேஷன் பார்ட்டிஷன், ரெப்ளிகேஷன் அந்த கான்செப்ட் வரும்போது சொல்லித்தர முடியும். ஃபாரஸ்ட் டிஎன்எஸ் கான்ஃபிகரேஷன்னா நெக்ஸ்ட்டு நான் எடுக்க போகிற நெக்ஸ்ட் வீடியோ, அதான் கிளாஸில் நான் இது ஃபாரஸ்ட் எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். அப்போ நம்ம அதில் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இதோட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா, இதான் பரவாயில்லையா, நல்லா தான் சொல்லித்தரேன் அப்படின்னா நீங்கள் அந்த கீழே இருக்க குரூப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்மளோட இன்னும் சில வீடியோஸ் எல்லாம் இங்கே லிங்க்கில் இருக்கும், பாருங்கள். ஏதோ சப்ஸ்கிரைப் வேணும்னா பண்ணிக்கோங்க. வேறு என்ன ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் இந்த வீடியோ கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க, இல்லைனா இந்த குரூப்பில் வந்து கொஷின் கேளுங்க, நான் டைரெக்டாக அதில் இருப்பேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.